நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளத்துல இன்ஃபினிட் லாங் ஏஜ் பிளேட்ல ஒரு முனையில இருந்து x நீளத்துல y அகலத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்குலர் பிளேட் அல்லது ஒரு ஸ்கொயர் பிளேட் எதுவா இருந்தாலும் இது x equal to 0, இது x equal to a, இது y equal to 0, இது y equal to b. இப்போ டெம்பரேச்சர் இங்க 0 இருக்கதா இருக்கு. இந்த ப்ராப்ளத்துல எப்படி கொடுத்துட்டாங்க? இது 100 டிகிரி செல்சியஸ். நம்ம என்ன பண்ணோம்? இப்ப இந்த டெம்பரேச்சர் y equal to 0 க்கும் y equal to b இந்த ரெண்டு எட்ஜுக்குமே டெம்பரேச்சர் 0வா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இத வந்து மாத்தி எழுதிக்கிறோம். இது எல்லாமே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்டாலும் ஜெனரல் ஈக்குவேஷன் பாசிபிள் சொல்யூஷன் x இனுடைய ரெண்டு மதிப்புக்கும் டெம்பரேச்சர் 0 ஆ இருந்தால் ஃபர்ஸ்ட் அந்த ரெண்டு பவுண்டரிஸ் எடுத்துக்கிறோம். இதே இது y யோட ரெண்டு மதிப்புக்கும் டெம்பரேச்சர் 0 ஆ இருந்தால் முதல் இது ரெண்டே எடுத்துக்கிறோம். இந்த கடைசி பவுண்டரியில மட்டும்தான் என்ன இருக்கணும்? உங்களுக்கு டெம்பரேச்சர் வேல்யூ இருக்கணும். ரிமைனிங் 3 பவுண்டரிஸ் இது எப்படி இருக்கணும்? 0 ஆ. ஃபர்ஸ்ட் அத வந்து நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ இதுக்கு சூட்டபிள் சொல்யூஷன்ங்கறப்போ the third one is the suitable solution. ஏனா இந்த y இனுடைய ரெண்டு மதிப்புக்கும் டெம்பரேச்சர் 0 ஆ இருக்கிறதுனால இங்க என்ன பண்ணும்? இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் y ல வர்ற மாதிரி எடுத்துக்கறோம். அதனால டெம்பரேச்சர் u equal to c1 e power px plus c2 e power minus px into c3 cos py plus c4 sin py. இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல ஒன்னாவது பவுண்டரியை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப u equal to c1 e power px plus c2 e power minus px into c3 cos 0 plus c4 sin 0. இந்த sin 0 0 அதனால 0 into c4 என்ன ஆயிடும்? 0 ன்னு ஆயிடும். இந்த cos 0 1 1 into c3 c3 அப்போ நமக்கு u equal to c1 e power px plus c2 e power minus px into c3. இப்ப நமக்கு இது 0 ஆ இருந்தால் டெம்பரேச்சர் எங்கேயுமே இருக்காதுங்கிறதுனால இதனுடைய மதிப்பு 0 ஆ இருக்க முடியாது. அதனால இந்த c3 தான் 0 ஆ இருக்க முடியும். இப்ப substitute the value c3 is equal to 0 in equation 1, then we get u is equal to c1 e power px plus c2 e power minus px into c4 sin py. இது ஈக்குவேஷன் 2. அப்படியே இந்த ஒன்னாவது ஈக்குவேஷன்ல c3 யோட மதிப்பை பிரதியிட்டோம். c3 க்கு 0 போட்டோம்னா 0 into cos py 0 ஆயிடும். அப்ப அந்த டேர்ம் எலிமினேட் ஆயிடும். நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? c4 sin py கிடைச்சிருது. இந்த இரண்டாவது சமன்பாட்டுல இரண்டாவது பவுண்டரி அப்ளை பண்றோம். u is equal to 0 c1 e power px c2 e power minus px into c4 sin py க்கு பதிலா b ய பண்ணிட்டோம். இப்ப நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ராடக்ட்ல பார்த்ததுமே இது 0 ஆ இருக்க முடியாது. இந்த c4 0 னா டெம்பரேச்சர் எங்கேயுமே இருக்காது. அதனால இந்த sin pb யோட வேல்யூ தான் நமக்கு 0 ஆ இருக்க முடியும். சைன்ல சைனுடைய 0 மதிப்போ இல்ல 180 மடங்கோ தான் சைன்ல வந்து 0 வரும்.
அதனால அந்த sin pb is equal to sin n pi. அப்ப pb is equal to n pi. அப்ப p is equal to n pi by b. இப்ப இந்த p னுடைய மதிப்பை ஈக்குவேஷன் 2 ல பிரதியிட்டு u கண்டுபிடிக்கிறோம். u is equal to c1 e power n pi b x c2 e power minus n pi b x into c4 sin n pi b by y. இது ஈக்குவேஷன் 3. இந்த மூணாவது சமன்பாட்டுல மூணாவது பவுண்டரி அப்ளை பண்றோம். மூணாவது பவுண்டரி x ஓட மதிப்பு 0 ஆ இருக்கிறப்ப u ஓட மதிப்பு 0. 0 போட்டோம்னா 0 into anything 0. இங்கேயும் 0 போட்டோம்னா 0 into anything 0. அப்ப c4 sin n pi b by y கிடைக்குது. இப்ப e power 0 னா 1. இந்த e power 0 க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 0 is equal to c1 plus c2 into c4 sin n pi b by y ன்னு வந்துரும். இந்த c1 ஓ c2 ஓ தனித்தனியா 0 வரதா நமக்கு ரிசல்ட் 0 ஆ இருக்காது. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் முழுவதும் 0 ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப c1 plus c2 is equal to 0. Therefore c2 is equal to minus c1. So substitute the value of c2 in equation 3, then we get u is equal to c1 e power n pi x by b plus c2 e power minus n pi x by b into c4 sin n pi b y by b. பாருங்க, அந்த c2 க்கு பதிலா மைனஸ் c1 ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா c1 e power n pi x by b minus c1 e power minus n pi x by b into c4 sin n pi y by b. இப்போ இது ரெண்டையும் காமனா இந்த c1 ன வெளியே எடுத்துறோம். c1 into c4 e power n pi x by b minus e power minus n pi y by b into sin n pi y by b. பாருங்க, e power theta minus e power minus theta is equal to 2 sin x theta. But c1 c4 into the e power theta minus e power minus theta அந்த ஃபார்முலா இருக்கிறதுனால இது 2 sin h n pi x by b into sin n pi y by b போடுறோம். பாருங்க, 2 கான்ஸ்டன்ட், c1 கான்ஸ்டன்ட், c4 கான்ஸ்டன்ட், இது மூணையும் பெருக்கணும்னா இன்னொரு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். அத சம்மேஷன் n is equal to 1 to infinitive cn வச்சுக்கிறோம். இப்போ இது ஈக்குவேஷன் 4. இந்த ஈக்குவேஷன் 4ல fourth boundary அப்ளை பண்றோம். fourth boundary u is equal to 100 at x equal to a. இப்போ இந்த cn ம் கான்ஸ்டன்ட், sin h n pi a by b ம் கான்ஸ்டன்ட், இது ரெண்டையும் பெருக்கினா some another கான்ஸ்டன்ட் வரும். அத ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறோம், some dn. அப்ப therefore cn is equal to 1 by sin h n pi a by b into dn. இப்போ நம்ம இந்த dn ஓட வேல்யூவை Fourier half range sin series formula யூஸ் பண்ணி போறோம்.
100 is equal to dn sin n pi y by b. பாருங்க நம்ம இப்ப இங்க y வர்றதுனால y ஐ பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த dn is equal to 2 by length எவ்வளவு b integral 0 to b f of y 100 sin n pi y by b into dy. இந்த 100 வெளியே வந்துரும். அப்ப இந்த dn is equal to 200 by n 200 by b. இதை இன்டகிரேட் பண்ணோம்னா மைனஸ் cos n pi y by b by n pi by b is 0 to b. அந்த b கேன்சல் ஆயிடும். நமக்கு மைனஸ் 200 by n pi. இந்த y க்கு பதிலா b சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா cos n pi கிடைச்சிரும். இந்த b கேன்சல் ஆயிடும். y க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா இங்க cos 0 கிடைக்கும். இந்த cos n pi ஓட வேல்யூ minus 1 power n. if n is odd இது minus 1 வந்துரும். minus 1 கூட்டம்னா minus 2 into minus 4 200 400. இதே இது n is even இருந்தால் the cos n pi plus 1 வந்துரும். cos 0 plus 1 1 minus 1 என்ன ஆயிடும் 0 ஆயிடும். 0 into anything 0 னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து dn ஓட மதிப்பு. நம்ம இந்த ஈக்குவேஷன் 4ல cn இருக்கு. அந்த cn ல dn ஓட மதிப்பை பிரதியிட முடியாது. அதனால என்ன பண்ணனும் இந்த dn வச்சு cn கண்டுபிடிச்சுக்கறணும். cn is equal to 1 by sin h n pi a by b into dn 400 by n pi. If n is odd, then we get cn is equal to 400 by n pi sin h n pi a by b. முதல் ப்ராப்ளம் மாதிரி இந்த ஈக்குவேஷன் 4ல u ஓட மதிப்பு இருக்கு இல்லையா, அங்க வந்து cn ஓட மதிப்பை இத பிரதியிடணும். இத பிரதியிடுறப்போ n க்கு பதிலா 1 3 5 to infinity ன்னு போடணும். அல்ல 2n minus 1 போட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். இதே இதுல உங்களுக்கு தேர்ட் இதுல வந்து என்ன பண்ணுவான், சும்மா ஒரு ட்விஸ்ட் பண்றதுக்காக பாருங்க இங்கே 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருவோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், இத ரெண்டா பிரிச்சுக்கணும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றப்ப நம்ம u1 u2 னு வெச்சுக்கறோம். இந்த u1 is equal to 100 degree celsius, y is equal to b, x equal to 0, u is equal to 0, u1 is equal to x equal to a, u1 is equal to 0, y is equal to 0, u1 is equal to 0. இந்த u னு வர இடத்துல எல்லாம் இதேதான், u னு வர இடத்துல எல்லாம் u1 னு போட்டு இதை இப்படியே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு இப்ப இங்க டெம்பரேச்சர் இருக்கதா வச்சுக்கணும். Similarly, we can find u2 is equal to summation n is equal to 1352 infinitive 400 by n pi sin h n pi. இங்க பாருங்க, இந்த a ங்கற இடத்துல b போடணும், b ங்கற இடத்துல a போடணும். b by a into sin h n pi. x ன்னு ஒரு இடத்துல y ஐயும் y ன்னு ஒரு இடத்துல x ஐயும் போட்டீங்கன்னா முடிஞ்சு.
Similarly, we can find u2 is equal to so and so, where u is equal to u1 plus u2 னு எழுதுனீங்கன்னா போதுமானது. அப்ப இந்த 2 times heat equation பொறுத்தளவுல நீங்க எந்த previous year question பேப்பரையும் பாருங்க, இதுக்குள்ளதான் 13 மதிப்பெண், 15 மதிப்பெண், 16 மதிப்பெண் அல்லது என்னவா இருந்தாலும் சரி, இந்த 2 மார்க்ஸ்ல क्वेश्चंस கேக்குறதுனா ஜெனரல் ஈக்குவேஷன், பாசிபிள் சொல்யூஷன்ஸ் அல்லது ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன். புரியுது இல்லையா? பாருங்க, ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கும் பட்சத்துல என்னுடைய செல்போன் நம்பர் 9865128689 இந்த நம்பருக்கு அட் எனி டைம் எக்ஸப்ட் 2 PM to 3 PM மதியம் 2 மணில இருந்து 3 மணி வரை என்னோட லஞ்ச் பிரேக் டைம், அந்த டைம் தவிர வேற நீங்க அப் டு நைட் 12 PM வரை எப்ப வேணாலும் நீங்க வந்து எனக்கு கால் பண்ணி கேட்கலாம். மார்னிங் 4 AM ல இருந்து எப்ப வேணாலும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன போன் நம்பரை யூஸ் பண்ணி கேட்ட டவுட் கேட்டுக்கலாம். அதுக்காக நான் எந்த கட்டணமும் உங்கள்கிட்ட இருந்து வசூலிக்க போறதில்லை.